அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்க்குக்கு போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் வச்சு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அங்கே போய் மலர் பார்த்திங்க அப்படின்னா பாடுறாங்க. கூடவே பாக்யராஜ் வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. மீனா செந்தில்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆடி முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மலரோட மாமனாரும் மாமியாரும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா பயந்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்யராஜும் மலரும் போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு குடும்ப பொண்ணு இப்படி போய் ஸ்டேஜ் ஏறி ஆடிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தடவை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாங்க கிளம்பலான்னு சொல்லும் போது என்னப்பா அதுக்குள்ளே கிளம்பணுமா, லஞ்செலாம் சாப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கெஞ்சி கேட்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து போய் பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா மலரோட மாமியார் வந்து எல்லாரும் ஒரே இதாக ஆர்டர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சமைக்கிறவங்களுக்கு கஷ்டம் தானே அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வந்து வீட்டில் வந்து ஹோட்டல் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம், இங்கே வந்து சமைக்கிறவங்களுக்கு கஷ்டம் பார்ப்பாங்களாம், ஆனால் மருமக கஷ்டப்படுறத பார்க்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே புலம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்பாங்க. எதுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் 300 கொடுத்து வாங்கணுமா, அதை நாங்கள் சாப்பிட்றத ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாவம் மலரோட ஆசைகளை கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிராகரிக்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆர்டர் பண்ணுவாங்க. மலர் வந்து உங்களுக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அழகுமதி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் மலருக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிடுவாங்க. அழகுமதி தான் அந்த இடத்துல மலருக்காக பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போய் கூட நிம்மதியாக வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாமல் அவங்க 2 பேரும் வேனில் இருந்துக்கிட்டு மாற்றி மாற்றி மாமனாரும் மாமியாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் வர வச்சுருவாங்க. போன இடத்துல இவங்களும் என்ஜாய் பண்ணாமல் மற்றவங்களையும் என்ஜாய் பண்ண விடாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அழகுமதி தான் ஒரு முடிவு கட்டணும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.